ஹை, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பன்னு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் அடுப்பில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பவுலில் நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே ஒரு எக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மைதாவை அது கூட போட்டுருங்க. போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எப்படின்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிணைங்க. இந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிணைஞ்சு அதை என்ன பண்ணியிருக்கேன், அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருக்கேன். நல்லா மூடி போட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சு அதை என்ன பண்ணுங்கள், ரெண்டாக வெட்டிடுங்க. பெருசாக இருக்கிறத ரெண்டாக வெட்டிட்டு பாதி உள்ளதை மட்டும் நல்லா ரோல் பண்ணிடுங்க. நான் இந்த பிளேட் அளவுக்கு நான் ரோல் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே என்ன பண்ணியிருக்கேன், பட்டர் தடவிருக்கேன். ஃபுல்லாக அது மேலே பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணும், கையை வச்சு ரோல் பண்ணுங்கள். இந்த சைட்லேருந்து நான் ஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், லேயராக கட் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக் பிளேட் ஒன்று நான் எடுத்திருக்கேன், பன் பிளேட்டு. அதில் என்ன பண்ணுங்கள், நெய் தடவிடுங்க. தடவிட்டு இதை நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒன்றா லேயராக அடுக்கி விடுங்க. அடுக்கி விட்டுட்டு அதையும் என்ன பண்ணுங்கள், அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. மூடி போட்டு ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்கு மஞ்சள் கலர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், மஞ்சள் கலரை இது மேலே தடவி விடுங்க. ஃபுல்லாக எல்லாம் தடவி விட்டால் அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பை வச்சு கடாய் முன்னாடியே வச்சுருக்கேன். பிளேட் போட்டு அது நல்லா சுற்றுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை அது மேலே எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் குக் பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்கு மேலே கூட வரலாம், 3/4 மணி நேரம் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் காய்ஸ், வெந்துருச்சு. எடுத்துட்டேன். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.